ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனுடைய விஷயத்துல மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு நபித்தோழர் மரணமடைகின்றார்கள், அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்குதா அப்படின்னு. அப்ப சொல்றாங்க கடன் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய தோழர்களுக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள், நான் தொலை வைக்க மாட்டேன் என்று சொல்கின்றார்கள். உடனே ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அந்த ஜனாசாவுக்குரிய கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், நீங்கள் தொலை வையுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு தொலை வைக்கிறாங்க. தொலை வைத்த பிறகு அடுத்த நாள் அந்த சஹாபியை பார்க்கறாங்க, கடனை நிறைவேற்றி விட்டாயான்னு கேட்கறாங்க. இல்லை என்று சொல்லுகின்றார். நேத்து தானே மூத்தா போனார் அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் பார்க்கறாங்க, கடனை நிறைவேற்றி விட்டாயான்னு விசாரிக்கிறாங்க. இல்லை என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிக்கின்றார்கள், கடனை நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார்கள். கடன் நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய தோழரிடம் இருந்து ஒரு சுமை இறக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு. அதனால கடன் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஷஹாதத் அடைந்த ஒருவர் சொர்க்கத்திற்கு